திசை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 16வது திருவெம்பாவை. முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்தெம் பிராட்டி திருவடிமேல் பொன்னன் சிலம்பிற் திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னி பிரிவிலா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். அதாவது பாவை நோன்பு இருந்ததுக்கு அப்புறம் மழை பொழியும்னு சொன்னோம் இல்லையா, அது இப்ப பொழிகிறதாம். அதை பத்தி மாணிக்கவாசகர் எழுதுறார். முன்னிக் கடலை சுருக்கி, அதாவது மேகம் கருமேகமாக இருக்காம். அது எப்படி இருக்குன்னா இந்த பொய்கை கடலையே சுருக்கின மாதிரி இருக்காம். அதை பார்க்கும்போது தோழிகள்லாம் சொல்றாளாம், இது நம்ம பார்வதி தேவி மாதிரியே இருக்கே அப்படிங்கிறாளாம். அப்படி கருமேகம்க்கு அப்புறம் மின்னுகிறதாம். அந்த மின்னல் எப்படியாம், ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து, அதாவது அந்த மின்னல் வரும்போது தெரியும், அது போனதுக்கு அப்புறம் வந்துதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்வதியின் இடையும் அதே போல் அப்படின்னு சொல்றார். பிராட்டி திருவடி மேல் பொன்னன் சிலம்பி திருப்புருவம் அப்படின்னு சொல்றார். அதாவது பார்வதி தேவியின் திருப்புருவம் தான் வானவில் மாதிரி இருக்காம். அதாவது வானவில்லை இவங்க பார்க்கும்போது பார்வதியின் திருப்புருவமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதாம். என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிலா எங்கோமான அன்பர்க்கு, அதாவது இந்த பார்வதி தேவி நம்மள ஆள்றா இல்லையா, அந்த தேவி சிவனை விட்டு பிரியவே மாட்டாளாம். ஆனா சிவனா பார்வதியா பக்தர்களுக்கு முதல்ல அருள் பாலிக்கிறவர்னு பார்க்கும்போது சிவபெருமான் பார்வதி தேவி மூலியமா நமக்கு அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிறத அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே. அதாவது இப்ப பெய்கின்ற மழை பார்வதி தேவியின் கருணை மழை, அனுகிரகம் அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடுறார். இந்த திருவெம்பாவையை இப்ப கேட்போம். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாய் இட்டிடையின் மின்னி பொலிந்தெம் பிராட்டி திருவடி மேல் பொன்னன் சிலம்பே திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிலா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோரெம் பாவாய். இந்த திருவெம்பாவை அமிர்தவர்ஷினி ராகம் ஆதி தாளத்தில் அமைஞ்சிருக்கு. நாளைக்கு 17வது திருவெம்பாவையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமச்சிவாய வாழ்க.